Sipan? Sipan, wake up, it's getting late. Sipan? Wake up, Chipmunk. Chipmunk. After last night, I thought you would call me. Sipan, it's nearly 8 o'clock and it's getting late. Relax, baby. There's always some time for love in this busy world. சரசு, என்னோட சாக்ஸ் வாஷ் பண்ணியா இல்லையா? வாஷ் பண்ணது டிராயர்ல இருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஓ, எங்க காணுமே சரசு? அந்த கபோர்ட் பக்கத்துல ஒரு டிராயர் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் பாருங்க. சரி. ஓகே, கிடைச்சிருச்சு. சிண்டு, காலை கொஞ்சம் கீழே போட்டு உட்காரு. பொண்ணுங்க எப்படியா உட்காருவாங்க? தீபு, முடி எப்படி விரிச்சு போடாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கிறதும் கிடையாது, பிரேயர் பண்றதும் கிடையாது. அப்படியே பல்ல விளக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட வேண்டியது. Mom, everybody comes to school like this. உங்க ஸ்கூலை பத்தி எனக்கு தெரியாதா? பஸ்ல அவங்க போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியுது அவங்க லட்சணம். அந்த பசங்களோட அம்மா அவங்களை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியுது. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சீக்கிரம் என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, காஃபி ஆறி போகுது. ஓ சரசு, சும்மா கத்தாத. நான் இப்ப காஃபி குடிக்க போறேன்னு பக்கத்து ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தாங்க, இட்லி சாப்பிடுங்க. இன்னைக்கும் இட்லியா? அதுல சாம்பார் இருக்கு, எடுத்து கொஞ்சம் ஊத்தி. ஓகே. சரி கேர்ள்ஸ், ரெண்டு பேரும் சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன ஹாட் டாபிக்? Amma doesn't like girls wearing mini skirts to school. உங்க அம்மா கிட்ட அவங்க எல்லாருக்கும் பாவாடை தாவணி வாங்கி தர சொல்லு. உங்க அம்மா இப்படிதான். எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுங்க நல்லா. ஐயோ, it's 8 o'clock. அந்த காஃபியை கொடு. 9:30 எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே. ஏய் சரசு, என்னோட ஐடியா நீ எங்கயாவது பாத்தியா? ஐயோ கடவுளே, என்னைக்காவது ஒரு நாளாவது நேரத்தோட நீங்க ஆபீஸ் போயிருக்கீங்களா? கம் ஆன், சீக்கிரம். 9 o'clock ட்ரெயின் மிஸ் ஆச்சுன்னா என் வேலை காலி. கடிச்சதா? எங்க கொடு. இந்தாங்க. ஓகே, thank you. வாங்க. வைக்க கூடாதா? சரி, நாளைக்கு வைக்கிறேன். வாங்க. சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேன். என்னது சமைச்சதெல்லாம்? என்னங்க? சீக்கிரம் வாங்க. கழுவாம எப்படி ஓடுது பாரு அந்த பொண்ணு. ஒரு நிமிஷம் இருமா. இந்தா. பாத்து போ. சீக்கிரம் வா. நான் தான் அப்பயே சொன்னலம்மா, முடியலன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, வர வேண்டான்னு. உங்க அப்பா காலத்துல இருந்தே இந்த தாமசம் எனக்கு நல்லா தெரியும்பா. 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்துல எனக்கு உதவணும்னு வந்தவங்கள இவரும் ஒருத்தர். சரிங்க, இந்த தாமஸ் இருக்காரு, ஊர்ல கஷ்டப்பட்டு உழைச்சி பல ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கி போட்டிருக்காரு. ஆனா அவரை புதைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுல 6 அடி நிலத்தை விலைக்கு வாங்க வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா இரும்புறத? இந்த பனிக்காலத்துல கொஞ்சம் உடம்ப பாத்துக்க சொன்னா கேக்குறீங்களா? ஓ, மழை வர போல இருக்கு. எனக்கு நம்ம ஊர்ல மெட்டீரியலாஜிக்கல் ரிப்போர்ட் ஞாபகம் வருது. எப்போ மழை வரும்னே தெரியாது. சரி, நீ இங்கே இருக்கா, நீ அம்மா பாத்துக்கோ, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன்.
என்னையா இது? நீ இன்னும் துணி துவைச்சு முடிக்கலையா? இன்னும் குளிக்கலையா நீ? நான் ஒரு 5 நிமிஷம் நான் 2-3 ஷர்ட் துவைக்கணும் அதான். டேய் அது எல்லாத்தையும் எடுத்து அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி நீ இப்படியே துவைச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன். ஆனா நான் போயிடாதீங்கண்ணா, நான் தனியா நடந்து வரணும்ண்ணா. டேய் நான் போய் தாண்டா ஹோட்டலையே திறக்கணும். உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். போங்க அண்ணா, போகும்போது நல்லா கதவை சாத்திட்டு போங்கண்ணா. ஆமாமா, உள்ள 16 வயசு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. சதீஷனா, ஹலோ, யாரு? நீ எனக்கு ஃபோன் பண்ண? எப்போ வந்த? ஆஹா, நல்லா இருக்கு. இப்பதான் ஃபோன் பண்ணுவியா? ஒய்ஃப் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே 10 வருஷம் உன் கூட இருந்து எல்லா அட்டகாசமும் பண்ண ஃப்ரெண்டை மறந்துடுவியாடா? வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னெல்லாம் ஏதாவது திட்டினா கூட அந்த கெட்ட வார்த்தைக்கு தாண்டா கேட்ட பேரு. ஹேய், நான் அப்புறமா கால் பண்றேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. Stacy, what did I tell you? Red is your color. Hey, let me get that fire extinguisher because you set this place on fire. Stop it. So, how about joining for lunch? I'll think about it. I'll call you. Hi. சொல்றா. ஏய், நான் உன்ன மாதிரி இல்லையடா. பாவம், நான் ஒரு பேச்சுலர் ஆச்சேடா. ஃபியூச்சருக்கு தேவையானதெல்லாம் நானே தானே சேமிச்சு வைக்கணும். என்னத்த சொல்றது, இது வரைக்கும் வந்த ஆஃபர்ஸ் எல்லாம் 30 வரைக்கும் தான் வந்திருக்கு. இந்த 30+க்கு மேலே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நல்லா மென்னு துப்புன சுவிங்க மாதிரி. எவன் வரலாம் அவங்ககிட்ட ஒட்டிக்கலான்னு காத்துட்டே இருப்பாங்க. இப்போதான் நான் ஒருத்தைய கஷ்டப்பட்டு கட்டி விட்டேன். Well, tell me, what's happening with you? Hey, come on bro. இங்கே எனக்கு 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்ட டேஷ் பையன் தான் என்னோட பாஸ். அப்புறம் இங்கேருந்து 2 வாரத்துக்கு எனக்கு லீவ் கிடைக்க போகுது. அண்ட் மோரோவர் யூ நோ, ஐ ஹேட் வெட்டிங்ஸ் இன் இந்தியா மேன். அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபேர் மாதிரி இருக்கும். யார் என்னன்னு தெரியாத 2000 பேர் நேரடியாக மீட் பண்ணிக்கிறதெல்லாம்